ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து நம்மளோட நிலத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு. அதில் வந்து நிறைய குட்டி குட்டியாக இருக்குது, இன்னும் பெருசாகலை. அதில் வந்து நிறைய அப்படியே வந்து ஒரு மாதிரி வெம்பி போய் எல்லாமே தானாகவே இந்த காற்றுல வெயிலில் எல்லாமே தானாக உதிர்ந்து கீழே விழுந்துருது. அதை போய் நான் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மாவடு செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுதான் இன்றைக்கி வந்திருக்கேன் நான் நிலத்துக்கு. அந்த மரத்தாண்ட போய் பார்க்கலாம். வரீங்களா? பார்த்து வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ மாங்காய் மரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நந்தியாவட்ட செடி இருக்குது. இது வந்து நம்ம சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இங்கே வந்து லெமன் செடி, இது ஃபுல்லாக வந்து பெருசாக லெமன் செடி இருக்குது. இப்போ நம்ம இந்த நந்தியாவட்ட செடி பார்த்தோம் இல்லையா, இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா சரியான ஒரு பாம்பு புத்து இருக்குது. பெரிய பாம்பு புத்து இருக்குது. இங்கே இந்த ஏரியா வந்தோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்து இருக்குது பாருங்கள். நான் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுவாங்க போனேன்னா. பூவெல்லாம் நிறைய கீழே விழுந்திருக்கு பாருங்கள், கொட்டிச்சு எல்லாமே. எவ்வளோ பெரிய புத்து இருக்குது பாருங்கங்க. இப்போ நம்ம இப்படியே வந்தோம்னா நம்ம வந்து கொய்யா மரம், வாழைத்தோப்பு இதெல்லாம் இருக்குது. 2 கொய்யா மரம் இருக்குது பாருங்கள். நிறைய காய்க்குறதுல பெருசாக காய்க்கும் காய்ங்க. இப்போது நம்ம போகிற வழியில் தான் இதெல்லாம் பார்க்குறோம். தென்னை மரம், வாழை மரம் இதெல்லாம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாழை இந்த பழம் பழுக்க வைக்கிறோம் இல்லையா, வாழைப்பழம், வாழைக்காய் இதெல்லாம் மார்க்கெட்டில் இருந்து போடுவார். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்து வெட்டி வச்சுருக்காரு. இதை பாருங்கள், வாழைக்காய், வாழைப்பழம் அதெல்லாம் இருக்குது. கொலை வந்து இப்போ வெயில் காலத்தில் அவ்வளோவா நிறைய வாழைப்பழமும் வரல, வாழை கொலை வந்து நிறைய காய்க்காமல் இருக்குது மரம். இப்போ நம்ம மாங்காய் மரத்தாண்ட போயிடலாம். இங்கே வந்து நிறைய மாங்காய் மரம் இருக்குது. அந்த சைடில் வந்து தண்ணி நிறைய பாய வச்சதுனால நிறைய கால் வச்சு இது நடக்க முடியாதனால நான் அந்த சைடு உங்களை கூட்டின்னு போகல. அங்கேயும் நிறைய மாங்காய் மரம் இருக்குது. அதில் நல்லா பெரிய பெரிய மாங்காய் வந்துருக்கு. இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்கும். அதனால வந்து இப்போ தான் இந்த சின்ன சின்ன காய்ங்கெல்லாம் வந்திருக்கு. இதில் வந்து எடுத்து மாம்பழம் பண்ணலான்னு பார்த்தா இது வந்து தொட்டோன்னே கீழே விழுந்துச்சு. பார்த்தா எல்லாமே வந்து ஒரு மாதிரி வெம்பி போயிருக்கு. எதுவுமே வந்து க்ரீனாகவே இல்லை. கொஞ்சம் வந்து பச்சை கலரில் வெம்பாமல் இருந்தால் தான் நம்ம ஊறுகாய் போட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் மொத்தம் வெம்பி போயிருக்கு வெயிலில். சரியான வெயில். அதுவும் வந்து நைட்டுக்கு சரியான மழையும் பெய்யுது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், சரியான வெயில் காயுது. இதில் வந்து நிறைய மாங்காய் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த வெயிலில் வந்து பார்க்குறதுக்கு முடியல. கண்ணு கூசுது, வெயிலோட டால் அப்படியே அடிக்குது. இப்போ கீழே பார்க்கலாம். கீழே வந்து நிறைய மாங்காய் வந்து நிறைய உதிர்ந்துருக்கு. எல்லாமே வெம்பி தான் போயிருக்கு. இதில் நம்ம மாவடு போட முடியாது. நான் மாவடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ பாருங்கள், கீழெல்லாம் நிறைய கீழே விழுந்து உதிர்ந்துருக்கு. இந்த மரத்துலேருந்து எப்படி எல்லாமே வெம்பி போயிருக்கு, வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால. எல்லாமே நிறைய விழுந்திருக்கு இங்கெல்லாம். இது 2 லெமன் செடி. நிறைய மாங்காய் மரம், லெமன் செடி, தென்னை மரம், வாழை மரம், இதான் விவசாயமே இந்த ஊரில். மாங்காய் விழுந்திருக்கு பாருங்கள். எல்லாமே வெம்பி போயிருக்கு அப்படியே வெயிலில். இருந்தாலும் நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஊறுகாய் போட முடியுமா என்னன்னு பார்க்குறதுக்காக. ஃபுல்லாக நிறைய மரத்துலேருந்து கொட்டியிருக்கு. ஒரு தேங்காயும் கிடச்சிருக்கு. இந்த புல்லில் அப்படியே மறைஞ்சிருக்கு. நல்லா இந்த தேங்காய் வந்து நல்லா பழுத்து உதிர்ந்துருக்கு, மரத்துலேருந்து விழுந்திருக்கு. இது வந்து நல்லா தேறி இருக்கும் இந்த மாங்காய், இந்த தேங்காய். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை செடியெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மழைனால நல்லா கலகலன்னு கருவேப்பிலை செடி வந்திருக்கு. இந்த வெயில்னால வந்து தெரியல, நல்லா ஆனால் பச்சை பசேல்னு நல்லா கலகலன்னு இருக்குது மழை தண்ணி பட்டதுனால. இப்போ நான் கேமரா எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். அங்கே நிறைய கருவேப்பிலை செடி இருக்குது. ஆனால் இந்த வெயில் வந்து நல்லா சுரின்னு அடிக்கிறதுனால மொத்தமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக தெரியுது பாருங்கள்.
இது ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான். நல்லா கலகலன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து வெயில்னால ரொம்ப பார்க்க முடியல. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், see you. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய், see you.